மண் பேசும் சரித்திரம். வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு நாட்டின் அடையாளமாக குறிப்பிட்ட சில இடங்கள் இடம் பிடிக்கின்றன. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லிபர்ட்டி சிலை, பாரிஸில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவர், இந்தியாவின் செங்கோட்டை என்று அந்த பட்டியல் நீளுகிறது. அப்படியான சில நாடுகளுடைய முக்கியமான அடையாளங்கள் சொல்லக்கூடிய சரித்திர பின்னணிகள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். ஹிட்லரால் ஏற முடியாத ஈஃபில் கோபுரம். பிரான்சால் பரிசாக கொடுக்கப்பட்ட அமெரிக்காவின் லிபர்ட்டி சிலை. ஷாஜஹானின் பரிசாக விளங்கும் செங்கோட்டை. உலகின் முக்கிய சின்னங்கள் பேசும் சரித்திர பதிவுகள். மண் பேசும் சரித்திரம். ஈஃபில் டவர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸினுடைய மிக முக்கியமான அடையாளமாக திகழ்கிறது. 1889ஆம் ஆண்டு இந்த ஈஃபில் டவர் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 13,038 உருக்கு துண்டுகளை ஒன்றோடு ஒன்று பொருத்தி இந்த டவர் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோபுரத்தினுடைய கால் பகுதிகள் 6 அடி 6 அங்குலம் இடைவெளி விட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோபுரத்தை உருவாக்கக்கூடிய பணியில் 300க்கும் அதிகமானவர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஒரு தொழிலாளி உயிரிழந்து விட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த ஈஃபில் கோபுரம் பிரெஞ்சு புரட்சியினுடைய 100ஆண்டு விழா கொண்டாட்டத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த கோபுரத்தினுடைய சரித்திர பின்னணிகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகளில் 3வது மிகப்பெரிய நாடு என்கிற பெருமை பிரான்ஸ் நாட்டிற்கு இருக்கிறது. கடந்த 500 ஆண்டுகளுக்கு மேலாக ஐரோப்பாவிலும் உலகிலும் பண்பாடு, பொருளாதாரம், படைத்துறை, அரசியல் போன்றவற்றில் வலுவான செல்வாக்கு கொண்ட ஒரு நாடாக பிரான்ஸ் விளங்கி வருகிறது. பிரான்ஸ் தான் உலகிலேயே அதிக அளவு சுற்றுலா பயணிகள் செல்லும் நாடு என்கிற பெருமையையும் பெற்றிருக்கிறது. இங்கு ஆண்டுதோறும் சுமார் 82 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். இந்த பிரான்சின் அடையாளமாக விளங்குவதுதான் ஈஃபில் டவர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ள இந்த ஈஃபில் டவர் உலக சுற்றுலா தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இது திறந்து வைக்கப்பட்டது. 1887ஆம் ஆண்டு ஈஃபில் டவரை வடிவமைக்க தொடங்கப்பட்ட கட்டுமான பணிகள் சுமார் 2 ஆண்டுகள் 2 மாதங்கள் மற்றும் 5 நாட்களுக்கு பிறகுதான் முடிவு பெற்றதாக கூறப்படுகிறது. சுமார் 10,000 டன் எடை கொண்ட ஈஃபில் டவர் 324 மீட்டர் உயரம் கொண்டது. ஈஃபில் டவர் தொடங்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து 41 வருடங்களாக உலகிலேயே மிக உயர்ந்த கட்டிடம் அல்லது கோபுரம் என்ற பெருமையை பெற்றது. பிரெஞ்சு புரட்சியை நினைவுபடுத்தும் விதமாகவும் நாட்டின் தொழிற்சாலை துறையின் வலிமையை காட்டவும் கஸ்டேவ் ஈஃபில் என்பவரால் ஈஃபில் டவர் கட்டப்பட்டது. ஸ்பெயின் நாட்டில் உள்ள பார்சிலோனா நகருக்காகத்தான் முதலில் ஈஃபில் டவரின் கட்டிட வடிவமைக்கப்பட்டது என்றும் அவர்களுக்கு இந்த வடிவம் பிடிக்காததால் நிராகரித்துவிட அதன் பிறகுதான் பாரிஸுக்கு வந்தது என்றும் கூறுகிறார்கள்.
இந்த கோபுரம் 3 நிலைகளை கொண்டுள்ளது. முதல் மற்றும் 2வது நிலைகளில் உணவகங்கள் உள்ளன. உயர் மட்டத்தின் மேல் தளம் தரையிலிருந்து 276 மீட்டர், அதாவது 906 அடி உயரத்தில் உள்ளது. ஈஃபில் டவர் இப்போது பிரான்சின் அடையாளமாக விளங்குகிறது என்றாலும் ஆரம்பத்தில் இதன் அமைப்பு பிடிக்காத பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் பிறகு கடந்த 1909ஆம் ஆண்டில் ஈஃபில் டவரை இடிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் இது சிறந்த ரேடியோ ஆண்டனாவாக உபயோகிக்கப்படுகிறது என்கிற காரணத்தால் அந்த திட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள். ஹிட்லரின் வரலாற்றிலும் இந்த ஈஃபில் டவருக்கு ஒரு இடம் இருக்கிறது. 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லரின் நாசி படை பிரான்சை கைப்பற்றியது. பெருமிதத்தோடு பிரான்ஸ் வந்தார் ஹிட்லர். பிரான்ஸ் அவரிடம் சரணடையும் சம்பிரதாயம் நடந்து முடிந்தவுடன் ஹிட்லர் ஈஃபில் டவர் மீது ஏறி பார்க்க ஆசைப்பட்டிருக்கிறார். ஆனால் ஹிட்லர் ஈஃபில் டவரை காண வந்தபோது அதன் லிஃப்ட் கேபிள்கள் துண்டிக்கப்பட்டன. ஈஃபில் டவரில் மொத்தம் 1665 படிகள் இருக்கின்றன. மொத்த படிகளையும் ஏறிப்போய் ஹிட்லர் பார்க்க முடியாது என்பதனால்தான் பிரான்ஸ் நாட்டினர் கேபிளை துண்டித்து விட்டதாக கூறப்படுகிறது. ஹிட்லர் ஈஃபில் டவரின் உச்சியை காண முடியாமல் போனாலும் பிரான்ஸ் வெற்றியின் நினைவாக ஈஃபில் டவர் முன் நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். உலகெங்கிலும் ஈஃபில் டவரை போலவே 30 மாதிரிகள் பல்வேறுபட்ட இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன என்றாலும் ஈஃபில் டவருக்கு இணை ஏதும் இல்லை. கடந்த 1891ஆம் ஆண்டு ஈஃபில் டவரை விட மேம்பட்ட கட்டிடத்தை கட்டியது லண்டன். ஆனால் அது சரியான முறையில் கட்டப்படாததால் 1907ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டது. இரவு நேரத்தில் ஈஃபில் டவர் ஒளிமயமாக காட்சியளிக்க 20,000 விளக்குகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. ஆச்சரியமும் அழகும் நிறைந்த அடையாளம்தான் இந்த ஈஃபில் டவர். ஆயிரத்தி 1987ஆம் ஆண்டு கட்ட துவங்கப்பட்ட ஈஃபில் டவர் 1989ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நிறைவடைந்திருக்கிறது. மார்ச் மாதத்தின் 31ஆம் தேதி ஈஃபில் டவர் திறப்பு விழாவிற்காக காத்திருந்தது. அப்பொழுது பல நாட்டு பிரதிநிதிகளும் பத்திரிகையாளர்களும் அந்த டவர் மீது ஏற தலைப்பட்டனர். அப்பொழுது மின்தூக்கி என்கின்ற லிஃப்ட் வசதி இல்லாததால் அந்த கோபுரத்தின் மீது நடந்தே செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. படிக்கட்டுகள் வழியாக ஏறியவர்கள் ஒரு கட்டத்தில் களைத்து போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தை கடந்த பிறகுதான் அந்த கோபுரத்தினுடைய உச்சியை அடைய நேரிட்டது. பலர் முதல் தளத்திலேயே தங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட சிலரை வைத்துதான் கோபுரத்தினுடைய உச்சியில் அந்த நாட்டினுடைய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. மொத்தம் 25 குண்டுகள் முழங்க அந்த மூவர்ண கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. 1956ஆம் ஆண்டு ஒரு நாள் இந்த கோபுரத்தின் மீது திடீரென தீ விபத்து நடந்த குறிப்பும் இருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் முக்கியமான அடையாளமாக பார்க்கப்படுவதைப் போலவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லிபர்ட்டி சிலையும் ஒரு முக்கியமான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த சிலை பிரான்சால் அன்பளிப்பாக அமெரிக்காவிற்கு கொடுக்கப்பட்டது என்கின்ற தகவலும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன. பிரெஞ்சு புரட்சி விழாவிற்கான நினைவாக எப்படி ஈஃபில் டவர் உருவாக்கப்பட்டதோ அப்படித்தான் அமெரிக்க புரட்சியினுடைய நினைவாக லிபர்ட்டி சிலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இருந்த நட்பை உணர்த்தக்கூடிய அளவில் பிரான்சிலிருந்து வடிவமைக்கப்பட்ட இந்த சிலை கப்பல் மூலமாக அமெரிக்காவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சிலையினுடைய அடிப்பாகம் அமெரிக்காவிலேயே உருவாக்கப்பட சிலை பகுதி முழுக்க பிரான்ஸ் மக்களுடைய நிதியினால்
உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை உருவாக்குவதற்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக பிரான்ஸ் அரசாங்கம் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தியது என்று சொல்லப்படுகிறது. இரு நாடுகளுடைய நட்புணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அளவிலும் உலக அளவில் மக்களாட்சியை பிரதிபலிக்கக்கூடிய அளவிலும் இந்த லிபர்ட்டி சிலை நியூயார்க் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கிறது. லிபர்ட்டி சிலை விடுதலை சிலை என்று கூட அழைக்கப்படுகிறது. அந்த சிலையினுடைய பின்னணிகள் பற்றி இப்பொழுது தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் ஹட்சன் ஆற்றின் துறைமுகத்தில் இருக்கிறது லிபர்ட்டி தீவு. இந்த தீவில்தான் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமான சுதந்திர தேவி சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிலை பிரான்ஸ் நாட்டின் பரிசு. இதை உருவாக்கியவர் ஃபிரெடரிக் அகஸ்தே பர்தோல்டி. இவருடன் குஸ்தவ் ஈஃபில் என்பவரும் வடிவமைப்பில் உதவியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இவர்தான் புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரத்தை உருவாக்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க புரட்சியின் போது ஐக்கிய அமெரிக்காவிற்கும் பிரான்சிற்கும் இடையே நிலவிய நட்புறவின் வெளிப்பாட்டினை வெளிப்படுத்தும் முகமாக பிரான்ஸ் நாட்டினால் ஐக்கிய அமெரிக்காவிற்கு இச்சிலை அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. ஐக்கிய அமெரிக்காவிற்கு விடுதலை கிடைத்து 100 ஆண்டு நிறைவு பெற்றதை சிறப்பிக்கும் முகமாக அமெரிக்காவும் பிரான்சும் ஒன்றிணைந்து சிலை ஒன்றினை வடிவமைக்க அமெரிக்காவில் நடைபெற்ற மாநாடொன்றில் ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஆயிரத்து 875 ஆண்டு இந்த சிலையின் கட்டுமானம் தொடங்கியது. 1884 ஆண்டு இச்சிலை முழுமையடைந்தது. பிரான்சிலிருந்து அது கப்பல் மூலம் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆயிரத்து 886 ஆண்டு அக்டோபர் 28 அமெரிக்க மக்களுக்கு சுதந்திர தேவி சிலை அர்ப்பணிக்கப்பட்டது. ஆயிரத்து 924 ஆண்டு இந்த சிலை தேசிய நினைவுச் சின்னமாக அறிவிக்கப்பட்டது. சுதந்திர தேவியின் வலது கையில் தீப்பந்தம் உள்ளது. இடது கையில் ஜூலை 4, 1776 என்று எழுதப்பட்ட புத்தகம் இருக்கிறது. இது அமெரிக்க விடுதலை போரின் சரித்திரத்தை குறிக்கிறது. தலையில் 7 முனைகள் கொண்ட கிரீடம் இருக்கிறது. இந்த 7 முனைகள் 7 கண்டங்களையும் 7 கடல்களையும் குறிக்கின்றன. பீடத்திலிருந்து சிலையின் உயரம் 93 மீட்டர். சிலையின் உயரம் மட்டும் 34 மீட்டர் ஆகும். சிலையில் பயன்படுத்தப்பட்ட மொத்த தாமிரத்தின் எடை 27.2 டன். இரும்பின் எடை 113.4 டன். சிலையின் மொத்த எடை 204.1 டன். அமெரிக்க சுதந்திர தேவி சிலையானது பச்சை வண்ணம் உடையது என்பது யாவரும் அறிந்ததுதான். ஆனால் உண்மையில் இந்த சிலை முதலில் வெளிர் சிவப்பு பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் தீர்மானிக்கப்பட்டு பிறகு மாற்றப்பட்டது. இந்த சிலையில் முதலில் கை, தலை என உடலின் தனித்தனி பாகமாக உருவாக்கப்பட்டு பின்னர்தான் முழு சிலை வடிவம் பெற்றது.
46 மீட்டர் உயரம் கொண்ட இந்த சுதந்திர தேவி சிலை செய்ய பிரான்சில் இருந்த லட்சக்கணக்கான மக்கள் பண உதவி செய்திருக்கிறார்கள். இந்த சுதந்திர தேவி சிலையில் வருடத்திற்கு ஏறத்தாழ 600 முறையாவது மின்னல் தாக்குதல் ஏற்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. இப்படி லிபர்ட்டி சிலை பற்றி தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. லிபர்ட்டி சிலையானது லிபர்ட்டி என்லைட்டனிங் த வேர்ல்டு என்கின்ற முழு பெயரை கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. லிபர்டாஸ் என்கின்ற ரோமாபுரி கடவுளின் பெயரால் இந்த லிபர்ட்டி சிலை உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. 1984ஆம் ஆண்டு இந்த லிபர்ட்டி சிலை கையில் இருக்கக்கூடிய ஒளி விளக்கு 24 கேரட் தங்க இழைகளால் மாற்றி அமைக்கப்பட்டது என்கிற தகவலும் நமக்கு கிடைக்கிறது. இந்த லிபர்ட்டி சிலை உலக அளவில் மிக முக்கியமான அடையாளமாக 2 நூற்றாண்டுகளை கடந்தும் பேசப்பட்டு வருகிறது. இந்தியாவின் மிக முக்கியமான அடையாளமாக திகழ்வதுதான் செங்கோட்டை. இந்த செங்கோட்டையில்தான் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நள்ளிரவு பிரிட்டிஷ் கொடி இறக்கப்பட்டு இந்திய சுதந்திர கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. மதில் சுவர்களின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய பழைய தில்லியில்தான் இந்த செங்கோட்டை அமைந்திருக்கிறது. செங்கோட்டை 1638ஆம் ஆண்டு ஷாஜஹானால் கட்டப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. ஆக்ராவிலிருந்து தலைநகரத்தை டெல்லியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஷாஜஹான் 1638இல் மாற்றினார். அப்பொழுது அந்த நகரத்திற்கு பெயர் ஷாஜஹானாபாத். இந்த ஷாஜஹானாபாத்தினுடைய மிக முக்கியமான அடையாளமாக பல நூற்றாண்டுகளாக இன்றைக்கும் கோலோச்சி நிற்கிறது செங்கோட்டை. யமுனை ஆற்றங்கரையில் சுற்றிலும் மதில்களால் ஆன அகழிகளால் சூழப்பட்ட இந்த செங்கோட்டையை குயிலா ஐ முபாரக் என்றும் அழைக்கிறார்கள், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட கோட்டை. இந்த செங்கோட்டையினுடைய சரித்திர பின்னணிகளை தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் பார்க்கலாம். செங்கோட்டைக்கு என்று ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் முதலில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது இங்குதான். சுதந்திரத்தை குறிக்கும் வகையில் ஆகஸ்ட் 15, 1947ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்தார். டெல்லி செங்கோட்டைக்கு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. டெல்லி மாநகருக்கு ஷாஜஹான் அளித்த பரிசு என்று அழைக்கப்படுகிறது. முகலாய பேரரசர் ஷாஜஹான் தனது சாம்ராஜ்யத்தின் தலைநகரை பல்வேறு காரணங்களுக்காக 1638ஆம் ஆண்டு ஆக்ராவிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். பின்னர் அதை அவர் ஷாஜஹானாபாத் என பெயரிட்டு அழைத்தார். அந்த நகரத்தில் நவீன கட்டுமான பணியை தொடங்கி அந்த அரண்மனையான செங்கோட்டைக்கு அஸ்திவாரம் அமைத்தார். அந்த கோட்டையை சுற்றி அமைக்கப்பட்ட சுவரை விலைமதிக்க முடியாத அளவுக்கு சிவப்பு கற்கள் கொண்டு கட்டி முடிக்க பல வருடங்கள் தேவைப்பட்டது. அதனாலேயே அதற்கு செங்கோட்டை என பெயர் கிடைத்தது. இந்த கோட்டையை வைத்திருந்த கடைசி முகலாய பேரரசர் பகதூர் ஷா II ஜாஃபர் ஆவார். முகலாயர்களின் ஆட்சியில் அவர்களின் பாதுகாப்பு திறமைகள் இருந்த போதிலும் 1857இல் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எழுச்சியின் போது அவர்களால் செங்கோட்டையை தற்காத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த கோட்டையானது யமுனா நதிக்கரையில் பெரும்பாலும் சுற்றிலும் மதில்களை கொண்ட அகழியால் சூழப்பட்டுள்ளது. இந்த சுவரின் வடகிழக்கு முனை 1546ஆம் ஆண்டு இஸ்லாம் ஷா சுரியால் கட்டப்பட்ட பாதுகாப்பு கோட்டையான சலீம்கர் கோட்டைக்கு அருகாமையில் இருக்கும்படி கட்டப்பட்டுள்ளது. செங்கோட்டையின் கட்டிடப் பணி
1638ஆம் ஆண்டில் தொடங்கி 1648ஆம் ஆண்டில் நிறைவடைந்தது. இந்த கோட்டையின் சுவர்கள் வழுவழுப்பாகவும் இதன் மதிர் சுவர்கள் உறுதியான கம்பி வரிசைகளால் இழைத்து கட்டப்பட்டிருந்தது. அவை டெல்லி மற்றும் லாகூர் வாயிற்கதவுகள் என்ற இரு முக்கிய வாயிற்கதவுகளில் திறக்கப்படுகின்றன. இதில் லாகூர் வாயிற்கதவே முக்கிய நுழைவாயிலாக இருக்கிறது. கலை வடிவம் மற்றும் அலங்கார வேலைப்பாடுகளின் உச்சத்தை செங்கோட்டை நமக்கு காண்பிக்கிறது என்று பலராலும் புகழப்படும் இக்கட்டிடம் பாரசீக, ஐரோப்பிய மற்றும் இந்திய கலை வடிவங்களின் தொகுப்பில் கட்டப்பட்டுள்ளது. செங்கோட்டையை முழுதாய் கட்டி முடிக்க நாம் நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு பெரும் தொகை செலவானதாக வரலாற்று நூல்கள் தெரியப்படுத்துகின்றன. இந்த கோட்டைக்குள்ளே பல அற்புதமான கட்டிடங்கள் அமைந்துள்ளன. இவற்றில் திவான் இ ஆம் என்பதும் திவான் இ காஸ் என்னும் கட்டிடமும் மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. இது தவிர மோதி மஸ்ஜித் என்னும் மசூதி ஒன்றும் பின்னாளில் இந்த கோட்டைக்குள் கட்டப்பட்டுள்ளது. இக்கோட்டையில் அமையப் பெற்றுள்ள மும்தாஜ் மஹால் என்ற பகுதி பெண்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த மாளிகையாகும். இது தற்போது ஒரு அருங்காட்சியகமாக செயல்படுகிறது. மன்னராட்சி முடிந்து ஒன்றுபட்ட பரந்த இந்தியாவின் தலைநகராக விளங்கும் டெல்லி நகரில் வரலாற்று காலத்தின் சாட்சியமாகவும் புராதன கலை சின்னமாகவும் செங்கோட்டை விளங்குகிறது. இப்படி நீண்ட நெடிய வரலாற்று பின்னணிகளை கொண்டதாக செங்கோட்டை அமைந்திருக்கிறது. 1857ஆம் ஆண்டு இந்த கோட்டை பிரிட்டிஷ்காரர்களின் கைகளுக்கு வருவதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கும் மேலாக முகலாய பேரரசுடைய மிக முக்கியமான அடையாளமாகவும் வாழ்விடமாகவும் இந்த கோட்டை செயல்பட்டு வந்தது. பிற்பாடு இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய முக்கியமான தங்குமிடங்கள் அழிக்கப்பட்டு இராணுவ குடியிருப்புகளாக பிரிட்டிஷ்காரர்களால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 80 விழுக்காடு அளவிற்கு கோட்டையினுடைய உள்பாகங்கள் இடிக்கப்பட்டதாகவும் மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் ஆவணங்களில் இருக்கக்கூடிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒரே நேரத்தில் சுமார் 3000 பேர் இந்த கோட்டைக்குள் வாழ முடியும் என்கின்ற அளவிற்கு இதன் பிரம்மாண்டம் பேசப்படுகிறது. 2007ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு இந்த செங்கோட்டையை பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கிறது. இப்படி பல்வேறு ஆச்சரிய சரித்திர பதிவுகளை கொண்ட மேலும் பல இடங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பிரிதொரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.